ஸ்ரீமதே ராமானுசாய நம. ஸ்ரீ வரவரமுனியே நம. ஸ்ரீ ஸ்தலசயன மகாகுரவே நம. நாம் தொடர்ந்து அனுபவித்து வரும் திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம் என்ற பெருமா வார்த்தைகளை இன்று 58வது வார்த்தையை அனுபவிக்கலாம். நில்லென்ன பெற்றேனோ இடையாற்றார் நம்பியை போல அப்படின்னு கேட்குறேன். நில்லென பெற்றேனோ இடையாற்றார் நம்பியை போல, இப்படி இருக்கேன் நான், நம்பியை போல இருந்துக்கேன் நான் எம்பெருமாள்கிட்ட கேட்குறேன். அடுத்து 58வது வார்த்தையை கேட்குறேன். இதுக்கு என்ன அப்படின்னாக்க வியாக்கியானம், இடையாறு அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது ஸ்ரீரங்கம் பக்கத்தில். அந்த ஊரில் நம்பின்னு ஒருத்தர் ஒவ்வொரு வருஷமும் திருமலை திருநாள் அப்படின்னு துவஜாரோகணத்தன்னைக்கு துவஜா அவரோகணம் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் சப்தாவனம் கழித்து ஊருக்கு போவேன். இந்த 10 சேவிச்ச உற்சவத்தை அடுத்து போய் அதையே தனக்கு சாப்பாடாகவும் உணவாகவும் அமிர்தமாகவும் தீர்த்தமாகவும் நினைத்து கொண்டு அந்த சிந்தனை ஏக சிந்தனாய் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த சிந்தனையிலேயே அவர் எப்பொழுதுமே இருந்து கொண்டு அடுத்த உற்சவம் ஆரம்பிக்கும் வரையில் இதையே தன உணவு மாதிரி நினைத்து கொண்டு அதையே அந்த ஒரு உற்சவத்தை 10 நாள் உற்சவம் சேவித்து மனசாக நினைச்சு அந்த உற்சவம் எப்படி இருந்தது, இந்த உற்சவம் பெருமாள் இப்படி அலங்காரத்தை சாய்ச்சின்னு இருந்தார், இப்படி ஆடை அலங்காரங்கள்லாம் எப்படி இருந்தது, சேவார்த்தைகள் எப்படி இருந்தால், பிரபந்த கோஷ்டி எப்படி இருந்தது, சீபாதாயங்களும் இப்படி ஒவ்வொரு புஸ்தத்துக்கு ஒவ்வொரு மாதிரி நடந்து வந்தால் எல்லோரும் ஸ்ரீரங்கத்தில் விசேஷம் அப்படின்னாக்க ஸ்ரீபாதாயங்கள் எல்லா ஊர்லேயும் ஏழை பண்ணுவாள் இல்லைங்கள்ல. ஸ்ரீரங்கத்தில் மட்டும் இந்த ஸ்ரீபாதாயங்கள் பெருமாளுக்கு ஒவ்வொரு விதமான நடைகளில் போட்டு ஏழை பண்ணிட்டு வருவாள். ரொம்ப விசேஷம், சேவிக்க வேண்டிய விஷயங்கள் இது. யாராவது போனால் 10 நாள் உற்சவம் தங்கி ஸ்ரீபாதாயங்களை சேவித்தாலும் பெருமாளை சேவிக்கிற மாதிரி அர்த்தம். அவர் தான் நேரான கைக்கரியப்பவர்களை வரலாம். அதனால் அவர்கள் நடைகளையும் பாருங்க. இவர்கள் நடைக்கேற்ற மாதிரி பெருமாளோட அவன் குலுங்கும் அப்படியே அவன் திருமேனி. அப்புறம் அழகான நடைகளை ஒவ்வொருத்தருக்கும் கடை நடை மாரிமலை மழைஞ்சு மண்ணி கிடந்து பாசனம் பொழுது ஜக்குன்னு பெருமாள் எழுதுகிற பார்த்தா சிங்கம் சாடாறு எழுந்து வர்ற மாதிரியே இருக்கும். இதெல்லாம் அனுபவிக்கணும். எல்லோரும் போய் தங்கிட்டு ஸ்ரீரங்க வாசிகளை ஒரு வருஷம் இருந்துண்டு 365 நாள் நடக்கக்கூடிய உற்சவங்களை சேவிச்சுட்டு வாங்கும். எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடையாது. எல்லா ஸ்ரீ வைஷ்ணவாரும் நம்ம கண்டிப்பாக சேவிக்கணும். இதே அந்த சுவாமிகள் என்ன செஞ்சாங்க, இடையாற்றிலிருந்து ஒரு உற்சவத்துக்கு ஒரு நாள் சேவிச்சுட்டு இந்த உற்சவம் அப்படி இருந்து அடுத்த துவஜாரோகணத்துலேருந்து சப்தாவரணம் மட்டும் இருந்துண்டு துவஜா அகரோகணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடியரைக்கினத்துக்கு அப்புறம் அடுத்த ஊருக்கு வந்துடுவார். இவ்வாறு வருஷம் அவெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தார். அவருக்கு வயசு 100 வயசாகிடுது. அந்த 100 வயசுக்கு அப்புறம் உற்சவம் சாப்பிட நேரமாயிற்று அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, ஆடாடா உற்சவம் மறுபடியும் ஆரம்பிச்சு கொடுத்தோம், மறுபடியும் அவ்வளோ சீக்கிரம் உற்சவம் கொடுத்தான்ட்டு கலங்கிடுவாங்க போகிறதுக்கு. அந்த உடம்பு அசக்தியினால் அவரால் போக முடியலை. அந்த ஒரு வருஷம் என்ன செஞ்சார், மெதுவாக நடந்து சிரமப்பட்டு சரீரத்தை எடுத்துட்டு நடந்து போய் பெருமாள். அந்த கால நடைகள் தான் மாட்டு வண்டிகளை பாது போகும் நடைகள் தான், இது போயிட்டு வந்துட்டு போய் சரிச்சா 6 நாள் உற்சவம் முடிஞ்சு போயிடுது. 5 நாள் உற்சவம் 6வது உற்சவம் நடந்துட்டுருக்கு. இந்த 6வது உற்சவத்தில் நடந்துக்கிச்ச பெருமாள் சுற்றி பார்க்குறார். நம்ம பெருமாள் எங்கட இடையாற்றான காணும், இடையாற்ற முடியல வருவார் பிராமணன், அவனை காணுமோ, அவன் உற்சவம் ஆரம்பித்து 4 நாள் ஆகிடுத்த, 5 நாள் ஆகிடுத்த, இன்னும் வரலைன்னு நம்ம பெருமாள் தேடுறாராம். அப்படி பார்த்து 6 நாளாக சேரிச்ச என்ன சேவிச்சாரம் பெருமாளை இடையாற்ற நம்பி சேவிச்சுட்டு, என்ன சுவாமி வரல இப்படி கல்யாணத்துக்கு வரலன்னா, அப்படி எனக்கு ரொம்ப வயசாக எடுத்து தேவரத்த சரீரம் அப்படின்னாக்க நனைஞ்சதுக்கு நீ கல்யாணத்துக்கு வரையாமல் இப்போ வந்திருக்கிற கண்ணாலன்னா ஆரம்பிக்கிச்சேன், உற்சவம் ஆரம்பிக்கிச்சேன்.
வரலையே அப்படி கேட்கச்ச இந்த வந்து இது இந்த உடம்பு வந்து பல நாள் ஒத்துழைச்சது, அதனால் சேவித்தேன். இப்போ வயசு மூப்புனா சரீரம் இடம் கொடுக்க மாட்டேங்கிறது, என்னால் வர முடியலை, என்ன சேவிக்க முடியாமல் இருக்க, மனசுக்கு கிளேசமாக இருக்க சொன்னாராம். அத்ரைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ என்பது போல இங்கேயே இரு என்று பெருமாள் அடுத்த வீதிக்கு எழுந்தருளும் பொழுது அங்கே நடுவில் நின்றிருந்த இடையாற்றாங்குடி நம்பி திருநாடலங்கரித்தார். இவ்வாறு அம்மையார் கேட்கிறார், இடையாற்றுக்குடி நம்பியைப் போல திருநாள் சேவித்து அதையே நான் அடுத்த திருநாள் வரை மனசில் ஸ்மரித்து கொண்டும் வாழ்ந்து கொண்டும் அதையே போஜ்யமாகவும் சாப்பாடு உணவாக உண்டு கொண்டு உண்ணும் சோறு பருகினீர் தின்னும் வெற்றிலைமெல்லாம் கண்ணன் அப்படின்ட்டு ஆழ்வார் பாடின மாதிரிக்கு இதையே உற்சவத்தையே உண்ணும் சோறு பருகினீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் நினச்சிட்டு இருந்தேனா, அப்படி இருந்தால் தானே அடியன் வந்து இந்த ஊரில் இருக்கிறதுக்கு லாய்க்கு அருகதை உள்ளவள் அப்படின்னு திருக்கோள் பெண்பள்ளி கேட்டாள். அடுத்து இந்த விஷயம் வந்து நம்ம ஆச்சாரிய பிறந்தகை நாதமணிகளை பற்றி உண்டானது. 59 வார்த்தை, நெடுந்தூரம் போனேனோ நாதமுனியைப் போல. நெடுந்தூரம் போனேனோ நாதமுனியைப் போல அப்படிங்கிற பட்சம் என்னன்னாக்க, நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ தரிசனத்துக்கு ஆரம்பம் லக்ஷ்மி நாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்து குரு பரம்பராம் அப்படின்ட்டு நம்ம ஆச்சாரிய அப்படி வச்ச இந்த என்ன முதல்ல பெருமாள், பெரிய பெருமாள், அப்புறம் பிராட்டி, பெரிய பிராட்டியார், அப்புறம் சேனையர்கோன், அப்புறம் நம்மாழ்வார், இவர்களுக்கு பின் பெரிய முதலியார் என்றும் பிரதமாச்சாரியாராக திகழும் ரங்கநாத மிஸ்ரர்னு பேர் நாதமுனிகளுக்கு. இப்போ பாலியத்தில் இட்ட பெயர் ரங்கநாத மிஸ்ரர் அப்படின்ட்டு அவர் தான் நாதமுனிகள். இவர் அஷ்டாங்க யோகங்கள்லாம் நல்லா கற்றுண்டவர். இவர் திருக்குறுகூர்னு ஆழ்வார் திணையில் போய் கண்ணின் சுருத்தா 12,000 ஆவர்த்தி சேவித்து நாதமுனிகளால் இவருக்கு 4000 பிரபந்தம் கிடைக்க பெற்றார். இது நமக்கு ஸ்ரீ வைஷ்ணவ உலகத்திற்கு இவர் செய்த பரோபகார பெரிய உதவி. அவர் 4000 பிரபந்தம் கிடைச்ச நாதமுனி ஆழ்வாரிலிருந்து நம்மாழ்வார்கள் பெற்று அளிக்கவில்லை என்றால் நமக்கு 4000 பிரபந்தம் கிடைத்திருக்காது. நம்ம அந்தந்த ஊர்களில் எந்தெந்த ஊருக்கு போகிறோமோ அந்தந்த ஊர் 10 பாட்டு அங்கே இருக்கிறவாளுக்கு தெரிஞ்சால் நமக்கு தெரியும். காலங்கட்சி போச்ச பல பாசுரங்கள் அழிஞ்சு போயிடுது. பல இடங்கள்லேருந்து பல பேருக்கு தெரியாது, இந்த ஊருக்கு ஆழ்வார்கள்லாம் பாடியிருக்காளன்னே தெரியாது. அத்தனை பாட்டையும் நான் வாங்கி கொண்டு வந்து இந்தந்த ஊருக்கு இந்தந்த பாசனம், இந்தந்த ஊருக்கு இந்தந்த பாசனம், இந்த ஆழ்வார்கள் இந்த ஆழ்வார் இந்த ஊரை பாடியிருக்கார், இந்த ஆழ்வார் இந்த ஊரை பாடி, திருமங்கையார் இந்த ஊரை பாடி, நம்மாழ்வார் குலசேகரன் பாடியிருக்காருன்னு ஒவ்வொரு ஆழ்வார் பாட திவ்ய தேசங்களாக பிரித்து பகிர்ந்து கொண்டு கொடுத்த மகா பரோபகார நாதமுனிகள். இவர் அஷ்டாங்க யோகத்தில் ஒரு சமயம் இருந்தார். அஷ்டாங்க யோகம்னா மனசாலே தியானித்துன்னு மனசுக்குள்ளே பெரும்பாலும் நினைச்சுக்கொண்டு எப்பவும் உள்ளத்தை கொண்டு முனிகளும் யோகிகளும் அப்படிங்கிற மாதிரி உள்ளத்திலே தியானம் பண்ணி பெருமாள் தியானம் பண்ணி அனுபவிச்சுட்டு இருந்தார். அப்பொழுது சோழ மகாராஜனும் அவன் ஸ்திரீ பத்தினிகளை என்ன செஞ்சா அப்படின்னாக்க இவர் சேவிக்கிறதுக்காக வந்தார். அஷ்டாங்க யோகத்தில் எழுத்து தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இவாளை சேவிச்சுட்டு போயிட்டான். அவன் வந்து சேவிச்ச அப்புறம் என்னாச்சு, வேறு கண்ணை முடிச்சு யோகத்தில் யார் வந்தாச்ச சோழராஜனும் ராஜபத்தினிகளும் வந்தா அத்தனை பேரும் அப்படிங்கச்ச குடுகுடுன்னு வேஷ்டி கட்டின்னு உதறி கொண்டு இப்போ பின்னாடியே போன திக்குகள்லையே. அப்போ முதலிகள்லாம் கேட்குறா, சுவாமின் தேவர் இவ்வாறு ஓடுவதற்கு என்ன காரணம், ஏன் ஓடணும், அவன் ராஜா தானே, வந்தான் பார்த்தான் சேவித்தான் போனான், இவ்வளோ சிரமப்பட்டு வந்து சேவித்தவனை வந்து பார்க்கறதுக்காக ஓடணுமா அப்படின்னு கேட்டான். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நான் அவனை சோழராஜனை நினைக்கல அப்படின்னாரான்.
தூக்கி வாரி போட்டது எல்லாருக்கும். ஏயா வந்தால் சோழராஜன் தானே, சுவாமிகிட்டே இப்படி சொல்கிற சோழராஜன் நினைக்கலன்ட்டு. என்ன நம்ம கண்ணால் பார்த்தோம், பத்தனிகளும் சோழ கிரீட மகுடங்களும் சாத்திட்டு வந்தாங்க. அவன் சோழராஜனும் யார் அப்படின்னு மனுஷனுக்கு அடியேன் இங்கு கிருஷ்ணன் தன் கோபிகளுடன் வந்ததாக நினைத்து கொண்டு நான் உன்னை பின்தொடர்ந்தேன் அப்படின்னாரான். என்ன வாமக்களமாக பாருங்கள். அதுதான் பெரியவாளுக்கு ஆச்சாரியாளுக்கு நமக்குள்ள வித்தியாசம். நம்ம அவளை பார்த்துட்டு நம்ம பின்னாடி போவோம். நம்ம தேடி ஒருத்தர் இருந்தால் சொந்தக்காரன்னு அடாடான்னு எல்லாம் போயிட்டேன்னு பின்னாடியே போவோம். ஒரு திருமணம் மட்டும் போயிட்டு அவர் போயிட்டார போல இருக்குன்னு அதுக்கு திரும்பி வந்துடுவோம். அதோட முடிஞ்சு போச்சுன்னு அடுத்த பார்த்தா தான் பார்க்கலனாலும் பரவாயில்ல, நம்மளும் கேட்க மாட்டோம், அவளை சொல்ல மாட்டான். அப்படி இல்லை. அப்படி ஞாதமணிகள் என்ன வார்த்தை வர்றாரு பார்த்தீங்களா? அப்படி ராஜன் வந்தானா, ராஜனும் ராஜ மகிழ்ச்சிகளும் தேடி நான் போனேன் சொல்ல. அப்படிக்கு வந்தவன் கிருஷ்ணனும் அவன் கோபிகாஸ்திரிகளுடன் வந்ததாகத்தான் நான் பாவித்து கொண்டு அவனை தேடி போனேன்னு என்ன வினயமான, என்ன அமக்களமான, அபூர்வமான கோட்பாடு போல நாதமணிகள் சொல்லியிருக்காரு. அதே போல் இன்னொரு விருத்தாந்தமும் சொல்லக்கூடிய உண்டு. இவர் ஒரு நாள் நெடுந்தூரம் நெடுநேரம் அஷ்டாங்க யோகத்தில் இருக்கும் பொழுது 2 வில்லிகள், ஒரு பொண்ணு, அந்த சின்ன பையன் வந்து சின்ன இடையே கையில் குரங்க பிடிச்சின்னு நின்றுருக்கான் கையில். இப்போ வந்து நின்றுட்டே இருக்கா, பார்த்துட்டே இருக்கா, மாதமணி பார்த்துட்டு இருக்கா, போகிறா. வந்து அவர் கண்ணு தண்ணி பார்க்குற மாதிரி இல்லை, ரொம்ப நின்று பார்க்குறா அவரை பார்த்துட்டு. அப்போ பார்க்கச்ச அடாடா வந்து ஸ்ரீராமன் வில்லி, இன்னொரு வில்லி லக்ஷ்மணன், வில்லியோட பெரிய வில்லியோட ஆம்படை யார்? சீதா பிராட்டி. வந்தவன் யார்? ஐந்திர வியாக்கரணனான பண்டிதனான அனுமான். அடாடாவோட பார்க்காம போயிட்டோமே அப்படின்ட்டு மனம் பாரித்து ஓடி ராமபிரான் கண்ணில் காட்சி கொடுத்துருக்காரு. வந்து இந்த காட்சி நேரம் கண்டுபிடிக்காமல் போயிட்டோமே. எங்கே போச்ச ஊருக்கெல்லாம் போனால் தேடிட்டு போனாலாம். அங்கே இருக்க ஊரில் இருக்கா வழியில் பார்த்தவாள்லாம் கண்டு இவர்கள் சென்றது இப்படி இந்தபடி இவ்வாறு வில்லியும் 2 வில்லியும் ஆம்படையாக குழங்கு இதோட போனவரை பார்த்தீங்களோன்னு வழியில் கண்ணில் பட்ட ராமன் கேட்டான் இல்லையா? ராமாயணத்தில் இதில் வந்து பார்க்கும் பொழுது சீதையை கண்டாயா, மனமே சீதையை கண்டாயா, வனமே சீதையை கண்டாயா, மலையே சீதை, ஆறே சீதை, நதியே சீதையை கண்டாயா, குருவி குயிலே ஒன்றே கேட்டுன்னு வந்தார் இல்லையா? அதே போல் நாதமணிகள் 2 வில்லி குரங்கு பெரிய பெண்ணை போகிற வழியில் பார்த்தீங்களா கள்ளப்பட்ட அத்தனை பேரும் கேண்டு போச்ச பார்த்தோம் போனான்னு சொல்லிட்டு வர்றா. இவனு தேடிண்டே பின்னாடி போகிற இது ஜெயங்கொண்டம் பக்கத்தில் கங்கை கொண்ட சோழபுரம்னு ஒரு இடம் இருக்குது. ரொம்ப விசேஷமான ராஜேந்திர சோழன் கட்டின கோவில். சோழ சாம்ராஜ்யர் 2வது ராஜராஜ சோழன் மகன். அதே கோவில் பார்த்தா அசல் தஞ்சாவூர் கோயில் போல் மாற்றுதல்லாம் அதே மாதிரி கட்டியிருக்கான். அந்த ஊர் மட்டும் போய் பார்த்தா போகிற வழியில் குரங்கு காலடி தெரியறது இல்லையா? குரங்கு காலடி தெரிஞ்ச அந்த குரங்கு காலடி இந்த பார்த்துட்டு இங்கே சரி இந்த பக்கம் குரங்கு பேருக்குன்னு இந்த காலடியை பார்த்துட்டே பார்த்து ஜெயங்கொண்ட கங்கனோட சோழன் போயிட்டார். போன உடனே அங்கே என்ன, அங்கோட கால் மறைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கால் தெரியும் இந்த பக்கம் திக்கில் போனான்னு தெரியல. கடைசி காலத்தில் வந்து அந்த ஊரை திரும்பி வராபடிக்கு அங்கேயே தங்கிட்டு அந்த மூர்ச்சியாகி கீழே விழுந்து சிதைக்க முடியல. அந்த மனம் பாரித்து கொஞ்ச நாள்லேயே அங்கேயே திருநாடு அலங்கரித்தார் நாதமணிகள். இப்படி பெருமாளை தேடி நெடுந்தேரம் நாதமணிகளைப் போல நடந்தேனோ அவ்வாறு நடந்தேன. பெருமாளை தேடிட்டு போனார். கண்ணன்னா கோபியனை தேடிட்டு போனேன், கண்ணன் கோபியன் தான் ராஜரை தேடிட்டு போனேன். இப்படி நான் இருந்திருக்கேனோ அப்படின்னு கேட்டால் நாதமணி அந்த பெண். அடுத்ததாக அவன் போனான் என்றேனோ மாருதியாண்டான் போல 60வது வார்த்தை. இன்னைக்கு 3 வார்த்தைகளை நம்ம அனுபவிக்கிறோம். இன்றைக்கி முதல் வார்த்தைகள் வந்து இதை அனுபவித்தோம். என்ன நில்லண்டு பெற்றேன்னு இடையாற்றா போல அனுபவித்தோம். இடையாறு நம்பி வந்து திருமால் வந்து அங்கேயே வரல, உற்சவம் சுவைக்க முடியலன்ட்டு. 59வது வார்த்தை வந்து
நெடுந்தூரம் போனேனும் நாதமணியை போல அனுபவித்தோம். இன்று அடுத்த ஒரு வார்த்தை 60வது வார்த்தை அனுபவிக்கலாம். அவன் போனேன் என்றனோ மாருதியாண்டான் போலே அப்படின்ட்டு. உடையவர் என்ன செஞ்சார் அப்படின்னாக்க, மேல்நாட்டில் சோழராஜனால கிருமிகண்டனால் அபத்து வந்து மேல்நாட்டில் தங்கி இது பண்ணின்னு இருக்கார். இருக்கச்சி அவருக்கு அப்பப்போ அப்பொழுதெல்லாம் நடுநடுவே இப்போ முதலே இவன் கூரத்தாழ்வான் பெரிய நம்பியோட ஞாபகம் இவன் போனாலே என்னானான்னு தெரியல, ராஜு என்னானா தெரியலைன்ட்டு அடிக்கடி அவளை பற்றி நினச்சிட்டு இருப்பார். நினைவு அங்கே வந்துட்டு இருக்கு. அப்போ அது அதாவது செல்ல துடித்து சோழன் மாளும்படி அபிசார பிரயோகம் செய்தாக கூறுவார்கள். ஒரு சோழனுக்கு கழுத்தில் கட்டி வந்ததுதான். ஒருத்த கத்தியால் குத்தினான குத்தியில் அந்த வீட்டில் அதில் புண்ணு மாதிரி புழு நெளிஞ்சதும். அதாவது ஒருத்தனுக்கு கெடுதல் பண்ணான்னாக்கா அவனுக்கு உடனே கெடுதல் தான் வரும். அது எந்த ரூபத்தில் வரும்னு தெரியாது. எப்படியும் கண்டிப்பாக ஒருத்தன் கெடுதல் நினைத்தால் கேடு விளையம் அப்படின்னு பழமொழி. நமக்கு யாருக்கும் கெடுதலைன்னு நினைக்கப்படாது. அவன் நன்னா இருக்கேன்னு பார்த்து அவன் நன்னா இருக்கான்னு நான் நன்னா இல்லையே அப்படின்னு நினைக்கப்படாது. அவன் பூர்வஜன்ம கர்மா அவன் அப்படி இருக்கான், நம்ம பூர்வஜன்ம நம்ம இப்படி இருக்கும். நமக்கு கிடைத்தது அத்தனையும் லாபமே. கொண்டு வர சேனை புறக சேனை ஒன்றும் கொண்டு வர வருங்க விரிச்சுன்னு வந்தோம். போகச்சு அப்படி தான் போக போகிறோம். நடுவில் என்ன இந்த தூஷணம் இது என்ன, அவன் இப்படி இருந்தான் இப்படி நம்ம தூஷணம் என்ன, துவேஷம் என்ன, விரக்தி விரோதம் என்ன, அதெல்லாம் வேண்டாமே. நம்ம வச்சுட்டு என்ன செய்ய போகிறோம்? ஒன்றும் கிடையாது. உடம்புல ஒரு நாள் பரமாவதம் போச்ச ஆச்சார சம்பந்தம் கண்டிப்பாக பெருமாள் பரமாவதம் கொடுக்குப்பார். அதில் வந்து இது கஷ்டம் இது கிடையாது. அப்பேற்பட்டு பரமாவதம் போச்சே இன்னைக்கு பெருமாள் கேட்பார், ஏண்டா இன்னும் பூமிக்கு அனுப்பிச்சேனே நீ வந்து எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்கச்சே, அடியான சுவாமி முடிச்சுட்டேன்னு சொன்னாக்க பெருமாள் ஜீவுன்னு சவுந்து போயிடும். ஏண்டா உன்னை பூமிக்கு நான் அனுப்பிச்சதே ஒருத்தாலும் கெடுதல் பண்ணக்கூடாது, நல்லது செய்யணும், நல்லதை பரப்பணும்னு தானே. அங்கேன்னு வரைச்சி இவ்வளாம்பரி மூட்டை கட்டின்னு வந்திருக்கியே, ஒத்தமையில துவேஷம், பொறாமை, அசூயை அத்தனையும் இதை விட்டுட்டு தாண்டா நீங்கள் வந்திருக்கணும், இதை விடாமல் வந்திருக்கியே அப்படின்னு போக சொல்லுவாராம். அதனால் கோவப்படுவார். அதனால் பெருமாள் நமக்கு கொடுத்த வரன் ஸ்ரீ வைஷ்ணவ அத்தனை பேரும் நம்ம நிலைமைகளுக்கு தகுந்த நம்ம புறத்தியாரை பற்றி நம்ம பொறாமப்படாமல் அவனும் நின்னா இருக்கணும் அப்படின்னா நம்ம சம்பிரதாய சர்வே ஜனா சுக்கினோ பவந்து, எல்லாரும் நன்னா இருக்கணும் அப்படின்னு தான் நமக்கு சம்பிரதாயம் தான். என்ன அந்த சர்வே ஜனாகச்ச அதில் நீயும் ஒருத்தாயிடுற, அவன் நன்னா இருந்தால் நீ நன்னா இருப்ப. அதனால தான் சர்வே ஜனா சுக்கினோ பவந்து அப்படின்னு சொல்லணும் அந்த வார்த்தைகள்லாம். அதனால் ஸ்ரீ வைஷ்ணவம் யாரையும் பார்த்து துவேஷமோ பொறாமையோ அதிருப்தியோ அசூயோ படப்படாது. அது இருந்தாலே நம்ம பெருமாள் நம்ம பெருமாள்கிட்ட திருவடி சேர்ந்துட்டோன்னு பரவாயில்ல போயிட்டோன்னு அர்த்தம். இந்த மூட்டையை கட்டின்னு இருந்தோன்னா ஓடி பரபரப்பு இருந்து பல்படியால் அங்கே பாடி ஆடித்திருந்து வழியே அப்படி ஓட வேண்டியதான். அதனால் வந்து அது துவேஷத்தை விடுவோம். அதே போல் இவர் என்னன்னாக்க அவன் இவ்வளோ கெடுதல் பண்ண பெரிய கூரத்தாழ் கண்ணை எடுத்து பெரிய நம்பி பரமவிச்சுட்டான். இது அந்த சோழங்க இடத்துல குண்டை கட்டி மாதிரி இருக்குது. இந்த கீரைச்ச அதில் புழு பூச்சியெல்லாம் வந்து கையில் புழுவன் அவன் கிருமி கண்டன்னு பேர். கிருமின்னா புழு, கண்டன்னா கழுத்து, கண்டம். கிருமி கண்டன் கழுத்தில் புழு உடையவன் அந்த ராஜா பேர் சொல்லக்கூடாது. ஏன்னா அவ்வளோ கொடூரம் பண்ணியிருக்கான் எல்லாரும். அப்படி இருந்துச்சு அவன் பேர் சொன்னாலே மகா பாவன் நினைக்கிறவாள்னா அவனுக்கு கிருமி கண்டன்னா கழுத்தில் புழு உடையவன் அப்படின்னு அர்த்தம். கிருமின்னா புழு, கண்டம்னா கழுத்தில் புழு உடையவன் அப்படின்னு பேர், கிருமி கண்டன் அப்படின்ட்டு. அப்போ வந்து ஒரு தன் சிஷியரை கூப்பிட்ற இவரை பார்க்கணும், கூரத்தாழெல்லாம் விசாரிச்சுட்டு வரணும், பார்த்துட்டு எப்படி இருக்கா ஸ்ரீரங்கம் வந்துட்டாரா அப்படின்ட்டு ஒரு சிஷியர் அவர் பேர் என்னன்னா மற்றொன்றில்லா மாருதியாண்டான் அப்படின்னு பேர் அவருக்கு. அவர் வந்து அவரை இப்போ கோவிலில் ஸ்ரீரங்கம் போயிட்டு பெரிய நம்பி ஆழ்வாரை பற்றி விசாரிச்சுட்டு வரணும்னு நினைப்ப மாருதியாண்டான மற்றொன்றில்லா மாருதியாண்டானும் ஸ்ரீரங்கம் வந்து சேர்ந்தார். வந்தவர் வந்து ஆழ்வாரனும் உடையவர் நலன்னு சொல்லி கேட்ட உடைய நல்லா சௌரியமாக இருக்கார். ஆழ்வானை சேவித்தார். சுவாமி எம்பெருமான தேவருக்கு எம்பெருமான கும்பம் ஞாபகம் தான் எப்போவுமே. ரொம்ப நம்பி பெரிய நம்பி 2 பேரும் ஞாபகம் தான். இப்படி வந்துட்டீரா எங்கே இருக்கே நம்ம விசாரிச்சுன்னு வர சொன்னார். அப்படிங்க வச்ச பெரிய நம்பி பரமதம் அடைஞ்சது வந்து கேள்விப்பட்டார், துக்கம் அடைந்தார். அப்புறம் தன் குரத்தோட கண்ணெழுந்த விருத்தாந்தத்தை சொன்னார்.
அதை கேட்டுண்டு அவர்கிட்ட சேவிச்சுட்டு உடையவர்கிட்ட வந்தார். உடையவர்கிட்ட வந்திருக்கச்ச அவன் என்ன சொல்கிறார், அவன் மாண்டான் அப்படிங்கிறார். என்ன சொல்கிறார், கிருமிகண்டன் சொல்ல அப்படிக்கு அவன் போனான் அப்படிங்கிறார். ராமாயணத்தில் என்ன சொன்னார், அதாவது விஷயத்தை சுருங்க சொல்லணும், உடனே சொல்லணும், புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும். அனுமன் கண்டேன் சீதையே அப்படின்னா, இங்கே மாருதியாண்ட என்ன சொல்கிற உடையவர்கிட்ட அவன் போனான். அவன்னா பேரை சொன்னாலே பாபமா, அவன் போனான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் மாருதியாண்டன். அதனால் விண்ணப்பம் செய்யச்ச அப்புறம் உடையவர்கிட்ட வந்து கேட்டு பெரிய பரமவிச்சுட்ட குரத்தாவன் கண்ணெல்லாம் இது பண்ணி போயிடுத்து. அதனால் ஆனத்தினால துக்கிச்சுன்னு இருக்க திருவடி சம்பந்தத்தை தான் நினச்சின்னு இருக்கேன், திருவடி தான் நினச்சின்னு இருக்க கூறத்தாழ்வான் உங்கள்கிட்ட தான் மனசு போதாக இருக்குன்னு சொல்லச்ச அப்படியான இது மனசு கிளேசப்பட்டு கூறத்தாழ்வான் நினச்சிட்டு உடனே போயிட்டு வந்தாலும் பரிசு கொடுக்கணுமே. ராமன் செஞ்ச அனுமனே ஆலிங்கனம் பண்ணான். ராமன் ஆலிங்கனம் பண்ணிட்டு இதை விட உனக்கு சிறந்த பரிசு கிடையாது, 2 தடவை ஆலிங்கனம் பண்ணான். ஒன்று அந்த இடத்துல கண்டேன் சீதையை, இன்னொன்று பரத்வாஜ முனிவாசரத்தில் பரதனை கண்டுட்டு பரதனை பார்த்த விஷயத்தை உனக்கு ஆலிங்கனம் பண்ணானா. உன்பன் உன்னோடு நான் அப்படின்ட்டு இது திருமங்கி ஏழையதனுக்கு இப்போ ஏழையதன் பாசுரத்தில் வரும். உன்பன் உன்னோடு நான்ட்டு ஒரே இலையில் அவனை சமபாகம் பண்ணி ஒரு இலையை கிழித்து ஒரே இலையில் பெருமாளும் தூதனான அனுமனும் ஒரே பூஜனம் பண்ணார் அப்படின்ட்டு அவனுக்கு அந்த மரியாதையை கொடுத்தார் அப்படின்ட்டு திருமங்கி பாசுரம் 7 அதில் வரும். அதே போல் எம்பெருமான் பரிசு கொடுக்கணுமே. தன்னுடைய சிஷ்யாளுக்கு என்ன செய்யணும், துவயம் திருமந்திரம், சிஷ்யாளுக்கெல்லாம் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிவிட்டு திருமந்திரம் துவயம் சரணஸ்லோகம்லாம் சொல்லிவிடுவா. அவள் என்ன துகந்த பரிசு கொடுக்கணும், பெரிய விஷயம் கொண்டு வந்திருக்காரு அப்படின்ட்டு இவருக்கும் அம்மங்கி அம்மாள் அப்படின்னு 2 பேரும் போயிட்டு வந்தாள். அவள் அம்மங்கி ஆழ்வார் அப்படின்ட்டு. அதனால் இவள் 2 பேருக்கும் அம்மங்கி அம்மாளுக்கும் மற்றொன்றெல்லா மாருதியாண்டானுக்கும் மறுபடியும் துவயம் உபதேசம் பண்ணி துவயம் ஒரு தடவை சொன்னப்போ மறுபடியும் உபதேசம் பண்ணால் அது சிறந்த பரிசு இல்லையா. ஆச்சாரியன் காத்தால் கேட்குறது ஏதாவது சொல்ல திருமந்திர இதை சொல்லணும், மந்திரம் ஸ்மரிக்கணும், துவயம் அர்த்தானுசந்தானம் செய்யணும். துவயத்தை சொல்லிட்டு இருக்கக்கூடாது, துவயத்தோட அர்த்தம் இருக்கு இல்லையா, அந்த அர்த்தத்தை தானே ஸ்மரிச்சுன்னு இருக்கணும். அதனால தான் ஆச்சாரியன் ஒரு துவயம் சொல்லி கொடுப்பார். சமாசனம் போது பஞ்சசம்ஸ்காரம் போது அதே இவருக்கு இதோட உசந்தியான பரிசு என்ன கொடுக்க முடியும்ட்டு ரொம்ப பெருமானார் அம்மங்கி அம்மாளுக்கு மற்றொன்றில்லா மாருதியாண்டான் 2 பேருக்கும் மறுபடியும் துவயத்தை உபதேசம் பண்ணாராம். மறுபடியும் அதுக்கு என்ன பண்ணிவிட்டு இவ்வாறு பெரிய மனசை தேர்த்துட்டு சரி இன்னும் சிறுங்கம் போடலாம், அவனை கிருமி கட்டானும் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்கம் எழுந்துடுற. இப்படி நெடுந்தூரம் நடந்த ஆச்சாரியனுக்கு இனிய செய்தி சொன்னேனோ மாருதியாண்டான் அம்மங்கையார் போல அம்மங்கி அம்மாள் போல அப்படிங்கிறார். அது நெடுந்தூரம் நடந்து போய் மேல்கோட்டையிலேருந்து ஸ்ரீரங்கத்தில் ஆழ்வானை பார்த்துட்டு திரும்ப நடந்து எம்பெருமானாரிடம் நான் சொன்னேனோ இவ்வாறு மாருதியாண்டானை போல அப்படின்னு சொன்னால் நான் இந்த ஊரில் இருக்கலாம், அவ்வாறு நான் மாருதியாண்டானை போல நான் நெடுந்தூரம் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அவ்வாறு இருந்தால் இந்த ஊரில் இருக்கலாமேனா. இன்றைக்கி 58, 59, 60வது வார்த்தைகளை அனுபவித்தோம். 57வது வார்த்தை நெல்லன்றனை இடையாற்றார் ஸ்ரீரங்கத்தில் முதியவர் திருநாள் சேவிச்சு பரமவிச்சது. அடுத்த நெடுந்தூரம் நாதமணிகள் சோழராஜனையும் ராமனையும் சேவிக்க நெடுந்தூரம் நடந்து போயிட்டு இருந்தது. நெடுந்தூரம் சேவி பார்க்கறதுக்காக. 3வது மற்றொன்றெல்லாம் மாருதியான கூறத்தாழத்தை எம்பெருமானார் சொன்ன விஷயங்கள்.
இந்த 3 விஷயங்களை 3 வார்த்தைகளை இன்று அனுபவித்தோம். இத்துடன் நிறைவேறுகிறது. நாளை மறுபடியும் சந்திக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியர் திருவடிகளே சரணம். அடியேன் காரப்பங்காடு இளங்காடு ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன்.